ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கலரில் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது 2 கலர் வச்சு இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். நான் ஒரு கலர் த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து டபுள் பெல் பிராண்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டிருக்கேன். ஒரு கலர் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டிருக்கேன். ரெண்டுமே டபுள் பெல் பிராண்ட் தான். இப்போ லோடிங் ஒர்க்லாம் நம்ம பார்த்தோம்ல, சில்க் த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங்லாம் அந்த ஸ்டிச் வச்சு தான் இந்த ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு க்ராஸாக குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் கீழே க்ராஸாக ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் டிசைனோட டைரக்ஷன் மேலே போடுறேன். மேலே போகும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு, அதாவது இப்படி பார்க்க குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டிச் மெத்தட் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் குட்டி லாக் ஸ்டிச் போடுற இடம் கரெக்டாக இருக்கணும். அதாவது மேலே போகும்போது நான் இந்த சைடு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு வரேன், கீழே வரும்போது டிசைனோட டைரெக்ஷன் சைடு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். அதாவது இந்த சைடு கொஞ்சம் தள்ளி இப்படியெல்லாம் போடுறேன்னா, ஏன்னா அந்த இடத்துலலாம் ஹோல்ஸு த்ரெட்டு இதெல்லாம் பிசுறு தெரியும், அதனால நான் இப்படி போடுறேன் ஸ்டிச்சு. இப்போ இந்த கார்னர் வரைக்கும் இந்த கலரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம அடுத்த இந்த கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா 2-3 ஸ்டிச் போட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் த்ரெட்டை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இங்கேருந்து இங்கே கிராஸ் லோடிங் வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி, அதாவது நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடணும். அப்போ இங்கெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் லோடு வரும். கொஞ்சம் மேலே தூக்கி, இங்கேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி இந்த சைடு வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா க்ராஸாக லோடிங் கிடச்சிரும் உங்களுக்கு. இதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதுக்கு மேலேயே. அதாவது கீழே உள்ள த்ரெட்டு வந்து வெளியில் நம்மளுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணோம். எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கிறது கவனிங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ அவ்வளோதான், இவ்வளோ தூரம். அதாவது நான் எவ்வளோ தூரத்துக்கு மேலே பண்ணனோ அது மாதிரி, அதாவது ஒரு இந்த கார்னர்லேருந்து ஒரு 10 ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இங்கிட்ட வந்து ஒரு 12 ஸ்டிச்சுக்கிட்ட நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி
தனியாக வச்சுருந்தோம்ல ரெட் கலரில் உள்ள த்ரெட்டு, இதை நம்ம கையில் எடுத்து இதுக்கு மேலே வந்து லோடிங் வர மாதிரி ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லோ கலர் த்ரெட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு கவர் பண்ணணும் ரெட் கலர் த்ரெட்டை வச்சு, அதாவது இந்த கார்னர் வரைக்கும். இப்போ திரும்பவும் இந்த த்ரெட்டை வந்து தனியாக ஸ்டிச் போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி ஏன் வைக்கிறதுனா, இந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு அதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இன்னொரு த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது. இப்போ வந்து எல்லோ கலர் த்ரெட் லூஸ் பண்ணி நம்ம வந்து திரும்பவும் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த ரெட் கலர் த்ரெட் பண்ணி முடிச்சிருக்கோம்ல, அது வரைக்குமே இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த கார்னர் வரைக்கும். திரும்பவும் எல்லோ கலர் த்ரெட்டை தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இப்போ ரெட் கலர் த்ரெட்டை எல்லோ கலர் மேலே லோடிங் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதோட கார்னர் இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். இடையில உள்ளது எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுக்கும் ஒவ்வொரு கலருக்கும். இந்த ஸ்டிச் நீங்கள் எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நெக் லைனில், ஹேண்டோட பார்டரில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே லோடிங் ஒர்க்காக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இதே ஸ்டிச் வச்சு ஜர்தோசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுமே இருக்குது. நான் உங்களுக்கு அதையுமே சொல்லிக் கொடுக்குறேன் அப்கமிங் கிளாஸஸில். இது வந்து பேசிக் பிரைட் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டை வந்து ஓரமாக வச்சுட்டு எல்லோ கலர் த்ரெட்டை ரெட் கலர் த்ரெட்டுக்கு மேலே லோடிங் கொடுக்க போகிறோம். அடியில் வந்து ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே 2 பவுல் யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்காகாது. ஒரு கலரில் 2 த்ரெட் இருக்கும்ல, அதுக்கு ஒரு பவுல் போட்டுக்கோங்க. இன்னொரு கலரில் 2 த்ரெட்டுக்கு ஒரு பவுல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இதே ஸ்டிச் தான் நம்ம போட்டு வர போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் நடுவில் வந்துகிட்டே இருக்கணும். ஈவனாக ட்ரா பண்ணிக்கிட்டு அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். கடைசி ஸ்டிச் நம்ம போட்டுட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லோ கலர் த்ரெட்டை வச்சு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ரெட் கலரில் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லோ கலரில் முடிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வருதோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் ஆரம்பிக்கணும், இதில் தான் முடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் இந்த லென்த் போட்டிருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்திருக்கு.
கடைசியாக ஃபஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி கடைசியாக ஃபுல்லாக இதில் வந்து ஸ்டிச் போட்டு இந்த கார்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த ஒர்க்கை. இதில் அவுட்லைன் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருக்குது. அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்குது. நீங்களுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குமே இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.